ஹாய், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் லாஸ்ட்டு பார்ட்டு 5வது பார்க்கலாம். இது வந்து சமன்பாடு தொடர்புடைய கணக்குகளை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஈக்குவேஷனாக இருந்தால் இப்போ இருபடி சமன்பாடு, இது எதாவது ஒரு சமன்பாடு வடிவில் இருக்கிறத எப்படிலாம் சால்வ் பண்ணலாம், டிஎன்பிசியில் எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க, லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 3 + √7 மற்றும் 3 - √7 ஆகியவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாடுகளை உருவாக்கணும். இது வந்து மூலங்கள், இதை வச்சு நம்ம என்ன இருபடி சமன்பாட்டை உருவாக்கணும். 2019 கேட்டிருக்காங்க. இருபடி சமன்பாடு உருவாக்குறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, அதாவது 10வது புக்கில் இருக்குது. இயற்கணிதம் 3வது பாடத்தில், இயற்கணிதங்கிற பாடத்தில் 10வது புக்கில் இருக்கும். x² - மூலங்களின் கூடுதல் இன்ட்டு எக்ஸு, அடுத்தது என்னது, மூலங்களின் பெருக்கல் பலன். இந்த மூலம் ஆல்ஃபா, இது பீட்டான்னு எடுத்துக்கிட்டோமா, ரெண்டோட கூடுதல் இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இதுதான் வந்து ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து இருபடி சமன்பாடு. இப்போ வந்து மூலங்களோட கூடுதல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபாவோட மதிப்பு 3 + √7 ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு 3 - √7. ப்ளஸ்ஸு -√7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 3, இங்கே ஒரு 3 6. ஆல்ஃபா பீட்டா மூலங்களோட பெருக்கல் பலன்னா 3 + √7 இன்ட்டு 3 - √7. ஓகேங்களா? இது வந்து எப்படி இருக்குது, a + b இன்ட்டு a - bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அது எப்படி எழுதலாம், a² - b². அதை தான் வந்து a + b இன்ட்டு a - b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியும். ஓகேங்களா? a² - b². இது வந்து ஆல்ஃபா பீட்டாவோட மதிப்பு என்ன பண்ணால் 9 - 7 வந்து 2ன்னு வந்துடும். ஓகேங்களா? இப்போ அந்த சமன்பாட்டை உருவாக்கணும். x² ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மூலங்களோட கூடுதல் இன்ட்டு எக்ஸு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா 6x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் வந்து 2 ஈக்குவல் டு 0. 2019 கேட்டிருக்காங்க. இது வந்து 10th மேக்ஸில் இருக்கும். அடுத்தது 2வது சம்மு, அதாவது x/y ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 6/5 எனில் x² + y² வகுத்தல் x² - y²ஓட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட மதிப்பு x/yனா எக்ஸோட மதிப்பு 6, ஒய்யோட மதிப்பு 5. அப்போ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸுங்கிற இடத்துலலாம் 6னும் ஒய்ங்கிற இடத்துல 5னும் பிரதியிடணும். இப்போ x² + y² வகுத்தல் x² - y². இங்கே வந்து என்ன பண்ணணும், எக்ஸுங்கிற இடத்துல 6² + 5², 6² - 5²ங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம்னா, நம்ம இது ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 36. இதை ஸ்கொயர் பண்ணால் 25. இங்கேயும் 36, இது -25. இப்போ இது கூட்டுறமா நமக்கு என்ன கிடைக்கும், 61ன்னு கிடைக்குங்களா. இதை கழிச்சோமா 11ன்னு கிடைக்கும். இதுதான் வந்து இதோட விடை. ஓகேங்களா? இது 2022 கேட்டிருக்காங்க. நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 5 பார்க்குறோம். அதில் சமன்பாடு தொடர்புடைய கணக்குகள், சமன்பாடு வடிவில் கொடுத்தா எப்படிலாம் சால்வ் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கோம். அடுத்த மாடல் பார்க்கலாம். அடுத்ததும் 2வது பார்த்த மாடலே தான். ஆனால் அங்கே வந்து 2வது கணக்கில் எப்படி கொடுத்துருந்தாங்க, x/yயோட மதிப்பு கொடுத்துருந்தாங்க. எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் நம்ம டைரெக்டாக எடுத்து போடுற மாதிரி. ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்காங்க, x/2yயோட மதிப்பு தான் கொடுத்துருக்காங்க. x/2y ஈக்குவல் டு 6/7. இப்போ x/yயோட மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம், x/y மட்டும் வேணும்னா அந்த வகுத்தலக்க 2 இங்கே வரும்போதே நான் பெருக்கல்ல இருக்கும். அப்போ 6 2 12. ஓகேங்களா? இப்போ x/yயோட மதிப்பு 12/7. இப்போ எக்ஸோட மதிப்பு 12, ஒய்யோட மதிப்பு 7ன்னு இங்கெல்லாம் பிரதியிடணும். ஓகேங்களா? இப்போ போட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, x - yங்களா, எக்ஸோட மதிப்பு 12 மைனஸ் ஒய்யோட மதிப்பு 7 /12 + 7 ப்ளஸ் 14/19ங்களா. அடுத்தது இது எப்படி சுருக்கலாம், 12ல் 7 கழிச்சிட்டா 5ங்களா, வகுத்தல் 12ஓட 7 கூட்டிக்கிட்டா 19 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, 14/19ன்னு இருக்குது. பகுதி 2 சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்,
பகுதி 2 சமமாக இருந்தால் தொகுதி கூட்டிக்கலாங்களா? பகுதி ஒரு டைம் போட்டுட்டு தொகுதி கூட்டிக்கலாம். 5 அதாவது 5 14 19 கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்கும். நமக்கு விடை வந்து 1. 2018லேயே 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் 4x + 5y மதிப்பு வந்து 83ன்னு கொடுத்துருக்காங்க. மற்றும் 3x/2y மதிப்பு 21/22 எனில் என்ன கேட்டிருக்காங்க? y - x மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. அப்போ இது 2018 கேட்டிருக்காங்க. இதுலேருந்து நம்ம xy மதிப்பை கண்டுபிடிச்சாதான் y - x என்னான்னு கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஈக்குவேஷனை தேவையில்லை, நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ இதை எடுத்துக்கிறோம். 3x/2y மதிப்பு 21/22ங்களா? நமக்கு x/y மதிப்பு மட்டும்தான் வேணும். ஓகேங்களா? அந்த வகுத்தல் இருக்கிற 2 இங்கே வந்து என்ன ஆகும்? இங்கே ஆல்ரெடி ஒரு 21 இருக்குது, இது பெருக்கல்ல வந்துடும். இங்கே 22 இருக்குது, இந்த மேலே பெருக்கல்ல இருக்கிறது இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடுங்களா? இப்போ 11 2 22 7 21. அப்போ x/y மதிப்பு 7/11. எக்ஸோட மதிப்பு 7, ஒய்யோட மதிப்பு 11. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? y - x மதிப்பு கேட்குறாங்க. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 11 - 7 எக்ஸோட மதிப்பு. அப்போ y - x மதிப்பு 4. ஓகேங்களா? அடுத்த கணக்கு சிம்பிளிஃபிகேஷன் தான், சுருக்குக. x⁴ - x² y² வகுத்தல் y⁴ - x² y² வகுத்தல். வகுத்தல் என்ன கொடுத்துருக்காங்க? x²/y². 2018லேயே கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். இது எப்படி போடலான்னா, இதில் என்ன காமனாக இருக்குது? x² காமனாக இருக்குங்களா? இதுலேயும் x² இருக்குது. அப்போ x² காமன் வெளியே எடுத்துட்டா x⁴ 4ல் 2 வெளியே வந்துச்சுன்னா மீதி 2 இருக்கும். மைனஸ் இங்கே y² மட்டும் இருக்கும். வகுத்தல் இதில் y² காமனாக வெளியே எடுத்துட்டோமா y² - x² இருக்கும். இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றணுன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இதை தலைகீழாக எடுத்து எழுதணும். x²/y² y²/x² எழுதணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பாருங்கள். இப்போ இங்கே வந்து x² - y² இருக்குது, ஆனால் இங்கே y² - x² இருக்குது. இதுலேருந்து நம்ம என்ன காமனாக ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? மேலே நியூமரேட்டர் அப்படியே வச்சுக்கலாம், கீழே y². இதுலேருந்து என்ன பண்ணலாம்? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளேருந்து ஒரு மைனஸை காமனாக வெளியே எடுக்கிறோம். ஓகேங்களா? மைனஸ் வெளியே எடுத்துட்டா ப்ளஸ் -x² + x² ப்ளஸ் y² - y² மாறிடும். பெருக்கல் y²/x². இப்போ இது 2 காமனாக இருக்குங்களா? இது 2 கேன்சல் ஆகிடும். இங்கே x², y². அப்போ இங்கே என்ன இருக்குது? -1 மட்டும் வரும். ஓகேங்களா? இது வந்து காமனாக வெளியே எடுக்க தெரியணும். எடுத்துகிட்டு மைனஸை காமனாக வெளியே எடுத்தோமா இது எல்லாம் கேன்சல் ஆகி நமக்கு -1ன்னு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது 6வது சம்மு. k × x + 2y = 5. ஓகேங்களா? 3x + y = 4 என்னும் சமன்பாடுகளுக்கு தீர்வு இல்லாத நிலையில் கேவோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. 2017 கேட்டிருக்காங்க. இப்போ சமன்பாடு kx + 2y = 5 சமன்பாடு 1ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து என்ன இருக்குது? 3x + y இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2y இருக்குது. அப்போ இந்த சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிக்கணும். இப்போ 2 பெருக்கல் சமன்பாடு 2 2ஆல் பெருக்கிட்டா 6x + 2yங்களா? = என்னது? 1 2ஆல் பெருக்குனா 2. இது சமன்பாடு 2. இதை வந்து என்ன பண்ணணும்? இப்போ மைனஸ் பண்ணணுமா? என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த +y - y கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்தது இந்த kx - 6xங்களா? இங்கே என்ன வரும்? 5லேருந்து 3 கழிச்சு 2 கழிச்சிட்டா 3ன்னு வரும். இப்போ எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோமா k - 6 = 3. ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணலான்னா, இப்போ எக்ஸ் வந்து 3/k - 6ன்னு எழுதலாங்களா? x = இப்போ இந்த பகுதியில் இருக்கிற k - 6 வந்து 0க்கு ஈக்குவல் பண்ணணுமா? கேவோட மதிப்பு என்ன வரும்னா 6ன்னு வரும், +6ன்ட்டு. இதுதான் வந்து கேவோட மதிப்பு ஆப்ஷனில் கொடுத்துருந்தது. 2017 கேட்டிருக்காங்க அந்த மாதிரி. அடுத்த கொஸ்டின் x⁴m / x⁴n ^ m + n. இங்கே x⁴n / x⁴l, இங்கே n + l, இங்கே x⁴l m, அப்போ l + m. அப்படி இதோட மதிப்பு என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இது குரூப் 2Aல 2018 கேட்ட கொஸ்டின் இது. இந்த மாதிரி கொடுத்துருந்தா
ஹோல் பவர் m + nன்னா என்ன இருக்கும்? தொகுதியில் இருக்கிற m இந்த x பவர் mக்கும் இந்த m + n வரும். பகுதியில் இருக்கிறதுக்கும் இந்த m + n வருங்களா? பாருங்கள் m × m + n வகுத்தல் இங்கே என்ன இருக்குது? x பவர் n × m + n. இந்த m + n வந்து பகுதிக்கும் வரும் தொகுதிக்கும் வரும். அந்த மாதிரி எழுதியாச்சு. அடுத்தது x பவர் n × n + l. இங்கே l x பவர் lக்கும் அந்த n + l வரும். அடுத்தது x பவர் l l + m வகுத்தல் x பவர் m l + m. ஓகேங்களா? இது எப்படி இது பண்ணலாம்? உள்ளே பெருக்கலாங்களா? பெருக்குனா என்ன கிடைக்கும்? x பவர் m² + mnன்னு வருங்களா? உள்ளே பெருக்கும் போது m² + mn. அடுத்தது வகுத்தல் x பவர் mn + n² வருங்களா? n m பெருக்குனா nm mn n ரெண்டும் ஒன்று தான். பெருக்கல்ல மாற்றி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது n பெருக்கும் போது n² வந்துடும். அடுத்தது இங்கே x பவர் n² + n × l வகுத்தல் x பவர் ln + l². அடுத்தது x பவர் l² + lm. அடுத்தது இது x பவர் ml + m². ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? எதுலாம் இது வந்து மேலே கொண்டுட்டு போயிடலாங்களா? மேலே அதாவது பவர் வந்து மேலே கொண்டுட்டு வந்துட்டோமா பவரில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும். ஓகேங்களா? இந்த எக்ஸ் எல்லாம் மேலே கொண்டுட்டு போயிட்டா பகுதியில் இருக்கிறத தொகுதி கொண்டுட்டு வந்துட்டோமா இந்த எக்ஸோட பவரில் இருக்கிறது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிரும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். இப்போ இங்கே எல்லாமே ப்ளஸ் வேல்யூ தான் இருக்குது. இப்போ மேலே கொண்டு வந்துட்டா எல்லாமே x பவர் -mn -n² அந்த மாதிரி வந்துடுங்களா? பகுதி எல்லாம் சமமாக இருக்குங்களா? எக்ஸு அதாவது அடிமானம் எல்லாமே சமமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? அடுக்கெல்லாம் கூட்டிக்கணும். அப்போது மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டிக்கலாம். x பவர் m² + mn. அடுத்தது நான் இந்த ஸ்டெப் போட்டுடுறேன். எக்ஸு இதை வந்து எப்படி எழுதலாம்? -mn -n²ங்களா? அடுத்தது பெருக்கல் இந்த 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 இதுக்கு வந்துட்டோம். அந்த பாட்டு x பவர் n² + nl இன்ட்டு இது என்னது? இது மேலே வரும்போது x பவர் -ln -l² வந்துடும். ஓகேங்களா? இது அடுத்தது இங்கே என்ன இருக்குது? x பவர் l² + lm. இது வந்து மேலே வரும்போது என்ன கிடைக்கும்? x பவர் -ml -m² வந்துடும். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அடிமானம் எல்லாம் சமமாக இருந்தால் அடுக்கெல்லாம் கூட்டிக்கணுன்ட்டு. இப்போ அடிமானம் எல்லாம் சமமாகுது, அடுக்கு எல்லாம் கூட்டுங்க. m² + mn -mn -n² ப்ளஸ் n² ப்ளஸ் nl மைனஸ் ln மைனஸ் l² ப்ளஸ் l² ப்ளஸ் lm மைனஸ் ml மைனஸ் m². இப்போது இது எல்லாமே கேன்சல் ஆகும். ஓகேங்களா? கேன்சல் பண்ணால் ப்ளஸ் m² மைனஸ் m². இங்கே ப்ளஸ் mn மைனஸ் mn மைனஸ் n² ப்ளஸ் n². nl கேன்சல், l² கேன்சல், lm மைனஸ் ml எல்லாமே கேன்சல் ஆயிருங்களா? அப்போ எக்ஸின் அடுக்கு என்ன இருக்கும்? 0ன்னு இருக்கும். எல்லாமே கேன்சல் ஆச்சுன்னா 0. அப்போ எனிதிங் பவர் 0 என்ன? வேல்யூ 1. ஓகேங்களா? இதோட மதிப்பு என்னென்னா இப்போ 1. இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின்னு சுருக்குக m/m+1 + 1/m+1 + 1/m² - 1. இப்போ பகுதி சமமாக இருந்தால் தொகுதியை கூட்டிக்கலாங்களா? பகுதி ஃபஸ்ட்டு 2 டேர்முக்கு சமமாக இருக்குது m+1. மேலே இருக்கிற கூட்டிட்டா m+1ங்களா? ப்ளஸ் இந்த 1/m² - 1. இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? 1 1 + 1/m² - 1ங்களா? இதை வந்து நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்கணும். குறுக்கு பெருக்கல் எடுத்தால் என்ன கிடைக்கும் நமக்கு? m² - 1 + 1 / m² - 1 +1 - 1 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்ன இருக்கும் மீதி? m² வகுத்தல் m² - 1. இதுதான் வந்து இதோட ஆன்சர் கொடுத்துருந்தாங்க. இது குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின்னு 1/x உடன் எதை கூட்டினால் அதன் மதிப்பு x என கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. 1/xோட நம்ம எதை கூட்டினா எதுன்னு தெரியாது, அந்த ஏன்னு கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதோட 1/xோட எதை கூட்டினா அதோட மதிப்பு என்னன்னு கிடைக்கணுமா? எக்ஸுன்னு கிடைக்கணும். அப்போ இந்த மதிப்பு எதை கூட்டணும்னு சொல்கிறது தான் ஏன்னு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா? அந்த ஏவோட மதிப்பு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த +1/x வந்தாண்டு போனால் -1/x ஆகிடும். இதை குறுக்கு பெருக்கல் பண்ணனா x² - 1 / xன்னு வந்துடும்.
அதுக்கு அடுத்தது இதுதான். ஓகேங்களா? அப்போ ஏவோட மதிப்பு என்னது? x² - 1 டிவைடட் பை எக்ஸு. இந்த 1/xோட x² - 1 டிவைடட் பை எக்ஸை கூட்டணுமா நமக்கு எக்ஸுங்கிறது கிடச்சிரும். 2018 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் x² - 2x வகுத்தல் x² + 2x பெருக்கல் 3x + 6/x - 2ஓட மதிப்பு. குரூப் 2A 2018 கேட்டிருக்காங்க. அதாவது x² - 2x. ஓகேங்களா? இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் இதுலேருந்து காமனாக வெளியே எடுத்துட்டா x - 2ன்னு இருக்கும். இதுலேருந்து என்ன பண்ணலாம்? இதுலேயும் வந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துட்டோமா x + 2ன்னு வருங்களா? பெருக்கல் இதில் 3 காமனாக வெளியே எடுத்துட்டோமா x + 2. ஏன்னா 3 2 6ன்னு வந்துடும். கீழே x - 2ன்னு இருக்குது. x + 2 x + 2 கேன்சல், x - 2 x - 2 கேன்சல், இந்த x கேன்சல். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது? 3 மட்டும்தான் இருக்குது. 3 தான் இதோட ஆன்சர். அடுத்த கொஸ்டின் தீர்க்க. 4y/3 - y = 2/3 பெருக்கல் 2/y இன் மதிப்பு என்ன? இதில் ஒய்யோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2019 கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலாம்? குறுக்கு பெருக்கல் பண்ணணுமா? 4y - 3y வகுத்தல் 3ன்னு வந்துருங்களா? அடுத்தது ஈக்குவல் டு என்னன்னு இருக்குங்க? 4/2 4/3yன்னு வந்துருங்களா? இங்கே பகுதியில் இருக்கிற 3 3 கேன்சல் ஆயிரும். இங்கே மேலே என்ன இருக்குது? 4yல 3y கழிச்சிட்டா ஒய்ன்னு இருக்கும். ஒய் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 4. ஓகேங்களா? 4 டிவைடட் பை ஒய் இருக்குது. இந்த வகுத்தில் இருக்கிற ஒய் இங்கே வந்துட்டா பெருக்கலாக மாறிடுங்களா? y² வந்து 4. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது? ஒய்யோட மதிப்பு தான் கொஸ்டினில் கேட்டிருக்கான். +or - 2ன்னு வரும். ஓகேங்களா? ரூட் எடுத்தால் 2. அது +2ஆகவும் இருக்கலாம் -2ஆகவும் இருக்கலாம். அடுத்த கணக்கு 3 × x/7 பெருக்கல் 2 × y/5 = 10 எனில் xyயோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இது 2019 கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆப்ஷன்லேருந்து போட்டோமா சீக்கிரம் போட்டுடலாம். ஏன்னா இங்கே எக்ஸுக்கும் ஒய்க்கும் பதிலாக 2 நம்பர் பிரதியிட்டால் நமக்கு 10ன்னு கிடைக்கணும். அந்த மாதிரி போடலாங்களா? இப்போ நான் ஆப்ஷன் டி வந்து போடுறேன். அதாவது 3 × எக்ஸுக்கு பதிலாக 4/7ங்களா பெருக்கல் 2 × என்னது 4/5 = 10ன்னு எனக்கு கிடைக்கணும். இப்போ போட்டு பார்க்கலாங்களா? 3 21 21 + 4 என்ன கிடைக்கும்? இங்கே வந்து பெருக்கல் வராது. 21 + 4 25 25/7 பெருக்கல் 2 10 4 14/5ன்னு கிடச்சிருக்கு. இப்போ 1 7 2 14 5 25ங்களா? அப்போ 2 10ன்னு கிடச்சிருச்சிங்களா? அப்போது 4,4ங்கிறது தான் விடை. இது வந்து ஆப்ஷனில் போட்டு தான் நம்ம பார்க்கணும். இல்லைனா இது கொஞ்சம் லென்த்தியாக போகும். அடுத்த கொஸ்டின் இது வந்து எத்தனை ரோ இருக்குது? 2 ரோ 2 காலம் இருக்குங்களா? அப்போ 2x2 மேட்ரிக்ஸ். இதுலேயும் 2 ரோ 2 காலம். ரோனா இது, காலம்னா இப்படி இருக்கிறது. ஓகேங்களா? 2 ரோ 2 காலம் 2 ரோ 2 காலம் இருக்குது. இதுவும் 2x2 மேட்ரிக்ஸு. இது ரெண்டையும் கூட்டினா நமக்கு இதுக்கு சமன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? 2 அணிகளையும் கூட்டினா இந்த அணிக்கு சமன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 3மே வந்து 2x2 மேட்ரிக்ஸுங்கிறதுனால இந்த A11 முதல் ரோவில் முதல் காலமும், ஓகேங்களா, அதாவது முதல் ரோவில் 2வது காலம் இருக்குது இல்லைங்களா, அந்த உறுப்பும் இது, அதாவது 2வது ரோ 2வது காலம், ஃபஸ்ட் ரோ இங்கே ஃபஸ்ட்டு, செகண்ட் ரோவில் இங்கே ஃபஸ்ட்டு உறுப்பு, செகண்ட் ரோவில் 2வது உறுப்பு, இது எல்லாமே என்னவாக தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது 10வதுல இயற்கணிதமில் இருக்குது, 10வது புக்கில். இப்போ எப்படி எழுதலான்னா, நம்ம எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறான். அப்போ எக்ஸ் மதிப்பு இருக்கிற மதிப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டையும் கூட்டினோமா x² + 2x = என்னது? 3க்கு சமம். ஓகேங்களா? இப்போ 1 + 3 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்? 4ன்னு வந்துருச்சிங்களா இந்த உறுப்பு. அடுத்தது 2 + 1 இங்கே 3ன்னு வந்துடும். 3 + 4 7. அப்போ ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட மொத்த உறுப்புகளுக்கு சமமாக இருக்குங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ தான் நம்ம இருபடி சமன்பாடு வடிவில் இருக்குது. இப்போ +3 இங்கே வரும்போது -3 ஆயிடுச்சு. இப்போ நம்ம பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கணும்? -3ன்னு கிடைக்கணும். கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கணும்? +2ன்னு கிடைக்கணும். அப்போ ஓர் 3 3 நமக்கு +2ன்னு கிடைக்கணும் கூட்டும்போது. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இந்த சின்ன நம்பர் முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும்.
அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்றுங்கிறது ஒரு காரணி, எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறது ஒரு காரணி. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு +1 -3ன்னு கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து எக்ஸோட மதிப்பு கேட்டிருந்தாங்க. அடுத்தது 14வது கொஸ்டின். 3 × t - 3 = 5 × 2t + 1 எனில் டீயோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. இப்போ டீயோட மதிப்பு என்ன, நம்ம என்ன பண்ணோம், உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கலாங்களா? இதை உள்ளே மல்டிபிள் பண்ணால் 3t - 9, இங்கே வந்து 10t + 5ன்னு வந்துருங்களா? அடுத்தது நம்மளுக்கு டீயோட மதிப்பு தான் வேணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த +3t அந்த சைடு வந்தால் என்ன ஆகும், -3tயாக மாறிடும். அடுத்து இங்கே -9 அப்படியே இருக்குது. இந்த +5 இங்கே வரும்போது -5. 10tலேருந்து 3tயை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணால் 7tன்னு வருங்களா? 7t இங்கே வந்து கூட்டினா என்ன கிடைக்கும், ரெண்டுமே மைனஸ், அப்போ -14ன்னு இருக்குது. அப்போ டீயோட மதிப்பு வேணும்னா என்ன பண்ணணும், 7 வகுக்கணுங்களா? பெருக்கலுக்கு அதுங்க வரும்போது வகுத்தலாம் மாறிடும் 2. அப்போ டீயோட மதிப்பு -2. அடுத்த கொஸ்டின் 1/3 + 1/2 + 1/x = 4னா எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸோட மதிப்பு 2019 கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், நமக்கு எக்ஸோட மதிப்பு தான் வேணும். அப்போ இந்த 1/x மட்டும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் அந்த சைடு கொண்டுட்டு போயிட்டா -1/3 -1/2ன்னு வந்துருங்களா? இப்போ 1/x எல்சிஎம் எடுத்தால் என்ன கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். அப்போ இங்கே 6ன்னு வரணும்னா மேலேயும் 6ஆல் பெருக்கணும். அப்போ 24 மைனஸ் இங்கே 6 வரணும்னா 2ஆல் பெருக்கணுங்களா? அப்போ மேலேயும் 2ஆல் பெருக்கணும். மைனஸ் இங்கே 3ஆல் பெருக்கினா மேலேயும் 3ஆல் பெருக்கணும், 6ன்னு கிடைக்கும். இப்போ இங்கே வந்து என்னது 6ன்னு வந்துருங்களா எல்சிஎம்மு? இப்போ இது எல்லாமே 24லேருந்து -5 கழிச்சிட்டோமா என்ன கிடைக்கும், 19ன்னு கிடைக்கும். 19/6. 1/xோட மதிப்பு 19/6. நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு. அப்போ இதை தலைகீழாக எடுத்து எழுதிக்கணும். தலைகீழாக எடுத்து எழுதுனா 6/19. அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பு 6/19. ஒன்றும் இல்லை, எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்து அப்படியே எக்ஸோட மதிப்பை போடுறோம். அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின், x + yயோட மதிப்பு 10, xyயோட மதிப்பு 5 எனில் x/y + y/xோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இப்போ x/y + y/xோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம், நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாங்களா? அப்போ x² + y² / xyன்னு எழுதலாங்களா? இதுக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை கண்டுபிடிச்சாலே போதுமானது. ஓகேங்களா? இதுதான் இதோட சுருக்கிய வடிவம் தான் இதுங்களா? ஏன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணி நம்ம பண்ணணுமா இந்த வரும். இப்போ இது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு a + b ² ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா? a² + b² + 2ab அந்த ஃபார்முலாவை அங்கே போடலாம். இங்கே x + y ² x² + y² + 2 × xyங்களா? x + yயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 10. அப்போ 10². x² + y² மதிப்பு தெரியாது. +2 × xyயோட மதிப்பு 5. இப்போ இது வந்து என்ன கிடைக்கும், 100. 10² பண்ணால் 100. i2 10 இந்தாண்ட வந்தால் -10 ஆயிரும். இப்போ x² + y² மட்டும் இருக்கும். அப்போ x² + y² மதிப்பு 100லேருந்து 10 கழிச்சிட்டோமா 90. இங்கே என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த x/y + y/xக்கு பதிலாக x² + y² / xyன்னு கண்டுபிடிச்சாலே போதுமானதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ இதோட மதிப்பு என்ன, இப்போ x² + y² / xy. இப்போ இதோட மதிப்பு 90. xyயோட மதிப்பு 5 கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. xyயோட மதிப்பு வந்து 5ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? இப்போ வந்து இதை அடித்தா என்ன கிடைக்கும், 1 5 5, ரிமைனிங் 4, 8 5 40ங்களா? 8 5 40. அப்போ இதோட மதிப்பு வந்து 40. இது வந்து நம்ம டைரெக்டாக கண்டுபிடிக்கலை. ஏன்னா அதுலேருந்து xyயோட மதிப்பை தனியாக கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இதை வந்து குறுக்கு பெருக்கல் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது x*y = என்னது, ஸ்டார்னா பெருக்கல். ஓகேங்களா? x² + y² - xy எனில் 9* yயோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. அப்போ x*y = 9*y என்னது, எக்ஸோட மதிப்பு 9, ஒய்யோட மதிப்பு 11. ஓகேங்களா?
இப்போ எக்ஸோட மதிப்பு 9, ஒய்யோட மதிப்பு 11. இப்போ எக்ஸு ஸ்கொயர்னால் என்னது 9 ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர்னால் 11 ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய்னா 9 × 11. இங்கே 99ங்களா, இங்கே என்ன கிடைக்கும், அதாவது 99ன்னு போடக்கூடாது. நமக்கு என்ன கேட்குறாங்க 9 ஸ்டார் 11ஓட மதிப்பு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ இந்த 9 ஸ்டார் 11 அப்படியே தான் எடுத்துக்கணும். 9981 ப்ளஸ் 11 11 121 மைனஸ் 99ங்களா. அடுத்தது இதை கூட்டினா என்ன கிடைக்கும், 2 10க்கு 0 மீதி 1 2 202ங்களா. 202லேருந்து 99 கழிச்சோமா 103ன்னு கிடைக்கும். அப்போ 9 ஸ்டார் 11ஓட மதிப்பு 103. இது வந்து 9 ஸ்டார் 11 தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. அதனால் 9 ஸ்டார் 11ஓட மதிப்பு 103. 2016 2019 2 வருஷம் வந்து இந்த ஒரே கொஸ்டினே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 5 வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்த டாப்பிக்கு அடுத்தது போட போகிறேன். என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி என்னோடய வீடியோஸ் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறதுக்கு எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.